ஒரு நாள் ராத்திரி நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ஒரு கிளப்புக்கு போயிட்டு நல்லா பார்ட்டி பண்ணிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த நேரத்துல உங்களுக்கு அந்த கிளப்பை விட்டு கண்டிப்பா வெளியில வந்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் ஏற்படுது. மேபி உங்களை சேர்ந்த யாருக்கோ ஒருத்தங்களுக்கு ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சியா கூட இருக்கலாம். ஆனால் நீங்க அந்த கிளப்பை விட்டு வெளியில வந்தால் உங்களோட உயிருக்கு கேரண்டி கிடையாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த கிளப்புக்கு வெளியிலேயே உங்களோட உயிர் எடுக்கிறதுக்காக வேம்பயர்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வேம்பயர்ஸ் அப்படின்னா யார்? ரத்த காட்டேரிங்க. இந்த சிச்சுவேஷன்ல நீங்க என்ன பண்ணுவீங்க? உங்களோட உயிரை பணயம் வச்சு அந்த கிளப்பை விட்டு வெளியில் வருவீங்களா? இல்லை அப்படின்னா, அன்றைக்கி ஒரு நாள் ராத்திரி அந்த கிளப்புக்குள்ளேயே இருந்து என்னோட உயிரை நான் காப்பாற்றிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளப்புக்குள்ளேயே இருப்பீங்களா? என்ன பண்ணுவீங்க? மியூசிக் அப்படிங்கிறது ரொம்பவே அருமையான ஒரு விஷயம். நம்மளோட லைஃப்பில் நம்ம பிறப்பில் ஆரம்பித்து இறப்பு வரைக்கும் நம்ம கூடயே ட்ராவல் பண்ணி நம்மளை நம்ம கூடயே கனெக்டடாக வச்சுக்க ரொம்பவே ஹெல்ப் பண்ணுற ஒரு விஷயம். அப்படிப்பட்ட மியூசிக்கை உங்களோட லைஃப்பில் நீங்கள் காது கொடுத்து கேட்கவே கூடாது. இனி நீங்கள் மியூசிக்கை ப்ளேயே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட முன்னோர்கள் உங்ககிட்ட சொல்லிட்டு போகிறாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? முன்னோர்கள் சொன்னால் கண்டிப்பாக அதில் ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா? அதை எதையுமே நீங்கள் காது கொடுத்து கேட்காம அந்த மியூசிக்கை நீங்கள் ப்ளே பண்ணுறீங்க. அதனோட விளைவு என்னன்னு தெரியுமா? நான் இந்த வீடியோவோட ஸ்டார்டிங்கில் கிளப்பில் ஒரு சிச்சுவேஷன் நடக்குன்னு சொன்னேன் இல்லையா? அதுதான் நான் மியூசிக் ப்ளே பண்ணதுக்கும் எனக்கு கிளப்பில் இப்படி ஒரு சிச்சுவேஷன் நடக்கிறதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, அதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படத்தோட ஸ்டோரியே. இன்னைக்கு நம்ம 2025ஆம் ஆண்டு ரயன் கோக்லர் டைரக்ஷனில் மைக்கேல் பி ஜார்டன் ஆக்டிங்கில் வெளிவந்த சின்னர்ஸ் திரைப்படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். சின்னர்ஸ் இந்த திரைப்படம் ஒரு ஹாரர் ஆக்ஷன் ஜான்ராவை சேர்ந்ததுங்க. இந்த திரைப்படத்தோட கதைக்களம் முழுக்க முழுக்க மிசிசிப்பி அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் நடக்குது. அண்ட் இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக் பீப்புள்ஸோட லைஃப்பை பற்றின ஸ்டோரியை தான் காட்டுறாங்க. பிளாக் பீப்புள்ஸ் அப்படிங்கிறவங்க நைஜீரியன்ஸ் தான், வேற யாரும் இல்லை. ஓகேங்களா? இந்த திரைப்படத்துக்கு இந்த ஆண்டு கிட்டத்தட்ட 4 ஆஸ்கார் அவார்டுகள் கிடைச்சிருக்கு. அவ்வளோ ஆஸ்கார் அவார்டு வாங்குற அளவுக்கு இந்த படத்தில் அப்படி என்ன இருக்குது அப்படிங்கிறத நீங்களே இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். ஒரு லாங் கேப்புக்கு அப்புறமா உங்கள் எல்லாரும் மீட் பண்ணுறேன். நான் உங்களுக்கு கிரிட்டிக் தமிழன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சின்னர்ஸ் இந்த திரைப்படத்தோட ஸ்டார்டிங்லேயே இந்த படத்தில் வர மக்கள் மியூசிக் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எப்படி பார்க்குறாங்க அப்படின்னு நம்ம கிட்ட சொல்கிறாங்க. நம்ம எல்லாரையும் பொறுத்த வரைக்கும் மியூசிக் அப்படின்னா ஒரு பியூரிஸ்ட் திங் அப்படின்னு சொல்லலாம். ஆனா இந்த படத்துல வர மக்களை பொறுத்த வரைக்கும் மியூசிக் அப்படிங்கிறது ஒரு பாவ செயல் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. யார் ஒருத்தன் மியூசிக் ப்ளே பண்றானோ அவனை நோக்கி டெவில்ஸ் வந்துகிட்டே இருக்கும், அவனோட உயிர் கூடிய சீக்கிரமே போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மக்கள் எல்லாருமே நம்பிட்டு இருக்காங்க. அதனாலேயே இந்த மக்கள் எல்லாரும் மியூசிக் அப்படின்னாலே பயப்படுவாங்க. ஓகேங்களா? இந்த படத்தோட ஓப்பனிங்லேயே சாம் அப்படிங்கிற ஒரு பையனை காட்டுறாங்க. அந்த பையனுக்கு ஒரு 18ல இருந்து 20 வயசு தான் இருக்கும். இப்போ பிரசன்ட்ல சாமோட நிலைமை பார்க்கறதுக்கு ரொம்பவே மோசமா இருக்குது. அவனோட ஃபேஸ் ஃபுல்லாமே ரத்தமா இருக்குது. அவனோட கை, கால் எல்லா இடத்துலயும் அடிபட்டிருக்கு. அண்ட் அவனோட சட்டை எல்லாமே கிழிஞ்சிருக்கு. இப்ப அவன் ஒரு கார்ல வந்து இறங்குறான். அவன் கையில ஒரு கிட்டார் ஹேண்டில் இருக்குது. அதை எடுத்துக்கிட்டு நேரா அங்க இருக்கிற சர்ச்சுக்குள்ள போறான். அந்த சர்ச்சுக்குள்ள போனதும் அங்க இருக்கிற எல்லாருமே அவனை பார்த்து ரொம்பவே பயப்படுறாங்க. அந்த சர்ச்சுக்குள்ள பிரேயர் பண்ணிட்டு இருக்கிற பிரீஸ்ட் தான் நம்ம சாமோட அப்பா. அவர் சாம பார்த்ததும் ஓடி வந்துட்டு, உன்னோட கையில இருக்கிற அந்த கிட்டாரை முதல்ல கீழே போடு, இனி உன்னோட லைஃப்ல நீ கிட்டார் ப்ளே பண்ண மாட்டேன் அப்படின்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சத்தியம் வாங்குறாரு. ஆனா நம்ம சாம் அவனுக்கு எந்த ஒரு சத்தியமே பண்ணி கொடுக்கல. இப்ப நம்ம சாமுக்கு என்னதான் ஆச்சு அப்படிங்கறத காட்டுறாங்க. இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி இப்ப நம்மள கூட்டிட்டு போறாங்க. அன்னைக்கு காலையில சாம் அவரோட அப்பா கூட சேர்ந்து அங்க இருக்கிற சர்ச்சில் பைபிள் ரீட் பண்ணிட்டு இருக்காரு. அவங்க அப்பா அவருக்கு பைபிள் ரீட் பண்ண கத்து கொடுத்துட்டு இருக்காரு. இந்த டைம்ல அவர் அங்க இருந்து பிக் பண்றதுக்காக அவரோட கசின்ஸ் 2 பேர் ஸ்மோக் அண்ட் ஸ்டாக் அப்படிங்கிறவங்க அந்த இடத்துக்கு வராங்க. இவங்க தான் இந்த படத்தோட ஹீரோஸ். இவங்க 2 பேருமே ஐடென்டிட்டிக்கல் ட்வின்ஸ். அண்ட் இவங்கள யாரு ஸ்டாக் யாரு ஸ்மோக் அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறது ரொம்பவே ஈஸி. ஸ்மோக் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ளூ கலர் ஹேட் போட்டிருப்பாரு. ஸ்டாக் பாத்தீங்கன்னா ஒரு ரெட் கலர் ஹேட் போட்டிருப்பாரு. இந்த படம் முழுக்க நம்ம இவங்களை இப்படிதான் ஐடென்டிஃபை பண்ணி ஆகணும். ஸ்டாக்கும் ஸ்மோக்கும் சிகாகோல நடந்த ஒரு போருக்கு போயிட்டு இப்பதான் ரிட்டர்ன் வந்திருக்காங்க. அவங்களோட ஊர்லயே ஒரு பெரிய பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி பெரிய ஆள் ஆகணும் அப்படிங்கிறது தான் இவங்களோட ஆசை. அதனால இவங்க ஹாகுட் அப்படிங்கிற ஒரு வெள்ளக்காரன் கிட்ட இருந்து ஒரு பழைய மில்ல ரேட்டுக்கு வாங்குறாங்க. அந்த மில் இருந்த அந்த இடத்துல ஒரு பெரிய ஜூக் ஜாயிண்ட், அதாவது ஒரு பெரிய கிளப் ஆரம்பிச்சு அதை டெவலப் பண்ணி பெரிய ஆள் ஆயிடலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியால தான் இப்ப இவங்க இருக்காங்க. இவங்க ஆரம்பிக்க போற அந்த ஜூக் ஜாயிண்ட்ல மியூசிக் போடுறதுக்கு ஒரு ஆள் தேவைப்படுது. அதுக்கு இவங்களோட கசினான சாமை இவங்க செலக்ட் பண்ணிருக்காங்க. அதனாலதான் அவரை பிக் பண்றதுக்காக இப்ப இவங்க அவங்களோட வீட்டுக்கு வந்திருக்காங்க. சாமோட அப்பாக்கு சாம் மியூசிக் போடுறது சுத்தமா பிடிக்காது. அவரை பொறுத்த வரைக்கும் மியூசிக் அப்படிங்கிறது ஒரு பாவ செயல். அதனால அவர் சாம் கிட்ட, நீ இந்த மியூசிக் போடுறதெல்லாம் விட்டுரு, நீ பண்றது மிகப்பெரிய பாவம், நீ அங்க இருக்கிற குடிகாரங்களுக்கு மியூசிக் போட்டுட்டு இருக்கிற, அவங்க இஷ்டத்துக்கு குடிச்சிட்டு சாத்தான்கள் கூட சேர்ந்து ஆட்டம் போட்டுட்டு இருக்காங்க, அந்த சாத்தான்கள் உன்கிட்ட வர்றதுக்கும் ரொம்பவே வாய்ப்பு அதிகமா
அதிகமா இருக்குது. அதனால இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு அட்வைஸ் பண்றாரு. ஆனா சாம் அதெல்லாம் காதுலயே வாங்கிக்காம அவரோட கசின்ஸ் வந்ததும் அவங்க கூட சேர்ந்து கிளம்பி போயிடுறாரு. ஸ்மோக்கும் ஸ்டாக்கும் அங்க இருக்கிற ஒரு பெரிய புதருக்குள்ள ஒரு ட்ரக்கை ஒளிச்சு வச்சிருக்காங்க. அந்த ட்ரக் ஃபுல்லாமே ஒயின் பாட்டில்ஸா இருக்குது. அவங்க ஆரம்பிக்க போற அந்த ஜூக் ஜாயிண்ட்க்கு தான் அவங்க அந்த ட்ரக்கை கொண்டு போயிட்டு இருக்காங்க. இப்போ ஆல்ரெடி டைம் ஆகிட்டு சோ இதுக்கப்புறம் இவங்க ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணி அன்னைக்கு நைட் அவங்க ஜூக் ஜாயிண்ட் ஓபன் பண்றது ரொம்பவே கஷ்டம் அப்படிங்கிறதுனால ஸ்மோக் ஸ்டாக் கிட்ட என்ன சொல்றாரு அப்படின்னா, நம்ம இன்னைக்கு எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸையும் பண்ணிடலாம், எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு அடுத்த வாரத்துல நம்மளோட ஜூக் ஜாயிண்ட் ஓபன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு ஸ்டாக் என்ன சொல்றாருன்னா, இல்ல அதெல்லாம் முடியாது, நம்ம இன்னைக்கே ஓபன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். சோ கண்டிப்பா இன்னைக்கு ஓபன் பண்றோம். நமக்கு டைம் இல்லனாலும் பரவாயில்ல, நம்மளோட வேலையை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி தனித்தனியா பாத்துக்கலாம். நீ போயிட்டு ஃபுட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் பாரு, நான் போயிட்டு நமக்கு மியூசிக் ஆள் தேவைப்படுது இல்லையா, அவங்க எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்றாரு. சோ இதனால இவங்க ரெண்டு பேரும் அந்த இடத்துல இருந்து பிரிஞ்சு ரெண்டு வேலையா போறாங்க. நம்ம ஸ்மோக் தனியா தான் போறாரு, நம்ம ஸ்டாக் அவர் கூட சாம கூட்டிட்டு போறாரு. ஸ்மோக் நேரா அந்த ட்ரக் எடுத்துட்டு அவரோட ஃப்ரெண்ட் ஒருத்தரை போயிட்டு மீட் பண்றாரு. அவரோட ஃப்ரெண்டோட பேரு சோ. சோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு சைனீஸ். அவர் அந்த ஊர்ல ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட் மாதிரியான ஒரு கடையை வச்சு நடத்திட்டு இருக்காரு. சோவுக்கு கிரேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒய்ஃபும் இருக்காங்க அண்ட் ஒரு சின்ன குழந்தையும் இருக்காங்க. நம்ம ஸ்டாக் அவங்க கிட்ட போயிட்டு இன்னைக்கு நைட்டு நாங்க ஒரு ஜூக் ஜாயிண்ட் ஓபன் பண்ண போறோம், அங்க கிட்டத்தட்ட 100 ஆஃப் பீப்புள்ஸ் கண்டிப்பா வருவாங்க, அவங்களுக்கு ஃபுட் நம்ம சப்ளை பண்ணியே ஆகணும். சோ அதுக்கு எனக்கு உன்னோட ஹெல்ப் தேவைப்படுது, நான் உனக்கு அதுக்கு தேவையான காசு எல்லாத்தையும் தரேன், இன்னைக்கு ஈவினிங் என்னோட பார்ட்டில நீ ஃபுட் சப்ளை பண்ற அப்படின்னு சொல்லிட்டு சோ கிட்டயும் அவரோட ஒய்ஃப் கிட்டயும் ஒரு கான்ட்ராக்ட போட்டுட்டு அங்க இருந்து கிளம்பி வந்துடுறாரு. இந்த பக்கம் ஸ்டாக்கும் சாமும் சேர்ந்து டெல்டா ஸ்லிம் அப்படிங்கிற ஒரு ஆளை மீட் பண்றாங்க. அவரு ஒரு ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல உட்கார்ந்து மவுத் ஆர்கன் ஒன்னு வாசிச்சிட்டு இருக்காரு. அவர் நம்ம ஸ்டாக்கோட பழைய ஃப்ரெண்டு தான் போல. இவங்க ரெண்டு பேரும் பார்த்த உடனே ரொம்பவே க்ளோஸா பேசிக்கிறாங்க. ஸ்டாக் டெல்டா கிட்ட நடந்த எல்லாத்தையும் சொல்லி, நாங்க இந்த மாதிரி ஒரு ஜூக் ஜாயிண்ட் ஓபன் பண்ணிருக்கோம், நீ அங்க வந்து இன்னைக்கு நைட் எங்களுக்காக மியூசிக் ப்ளே பண்ற அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அதுக்கு டெல்டா, இல்ல என்னால வர முடியாது, நான் ஆல்ரெடி இன்னொரு கிளப்ல ப்ளே பண்ணிட்டு இருக்கேன், இன்னைக்கு நைட்டு நான் அங்க போகணும், ஒரு நாள் நீ கூப்பிடுறேன்னு சொல்லிட்டு நம்பி நான் வந்தா நாளைக்கு என்ன அந்த இடத்துல சேர்த்துக்க மாட்டான் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு ஸ்டாக் என்ன சொல்றாருன்னா, எங்களோட கிளப் டெய்லியுமே இருக்கும், நீ டெய்லியும் அங்க வந்து ப்ளே பண்ணலாம், உனக்கு நாங்க ஒரு நாளைக்கு $40 பே பண்றோம், அது பத்தாது அப்படின்னா சிக்காகோல இருந்து உனக்காக ஒரு ஒயின் பாட்டில் எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒயின் பாட்டில் அவர்கிட்ட காட்டுறான். அதை காட்டினதுமே டெல்டாவும் ஓகே அப்படின்னு சொல்லிடுறாரு. இந்த டைம்ல நம்ம சாம் பெர்லின் அப்படிங்கிற ஒரு பொண்ணை மீட் பண்றாரு. அந்த பொண்ணு ஒரு பிளாக் தான். அவளை பார்த்த உடனே நம்ம சாமுக்கு ரொம்பவே பிடிச்சு போயிருது. அந்த பொண்ணு கிட்ட போயிட்டு ஃபிளர்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அந்த பொண்ணு இவர்கிட்ட நல்லாவே பேசுறாங்க. அதே நேரத்துல மேரி அப்படிங்கிற ஒரு ஒயிட் லேடி நம்ம ஸ்டாக் கிட்ட வந்து பேசுறாங்க. இதுக்கு முன்னாடி ஸ்டாக் சிக்காகோல இருந்த போது மேரியும் ஸ்டாக்கும் லவ் பண்ணிருப்பாங்க போல. ஸ்டாக் மேரிய கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஏமாத்தி நம்பிக்கை கொடுத்துட்டு அவரோட ஊருக்கு ஓடி வந்துட்டாரு போல. அவரை தேடி தான் மேரி இப்போ இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. அவங்க ஸ்டாக் மேல சம கோவத்துல இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறத டெல்டாவும் சாமும் ஒரு மண்ணு வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ இந்த கான்வர்சேஷன் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா இவங்க மூணு பேரும் அந்த ஜூக் ஜாயிண்ட்க்கு கிளம்பி போயிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம ஸ்மோக் அவரோட எக்ஸ் ஒய்ஃபான ஆனிய போயிட்டு மீட் பண்றாரு. ஆனிக்கும் அவருக்கும் இதுக்கு முன்னாடி ஒரு குழந்தை பிறந்திருக்கு. ஆனா அந்த குழந்தை இறந்து போயிடுச்சு. அப்படிங்கறதுனால தான் இவங்க ரெண்டு பேரும் இப்போ டிவோர்ஸ் பண்ணிருக்காங்க. ஆனி ஸ்மோக்க பார்த்தது ரொம்பவே எமோஷனலா பேசுறாங்க. நம்ம ஸ்மோக்கும் ஆனி முன்னாடி தலை குனிஞ்சுதான் நிக்கிறாங்க. இந்த டைம்ல இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு இன்டிமேசி ஏற்படுது. அது எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஸ்மோக் இந்த மாதிரி நாங்க ஒரு ஜூக் ஜாயிண்ட் ஓபன் பண்ண போறோம், அதுக்கு எங்களுக்கு உன்னோட ஹெல்ப் தேவைப்படுது, நீ கண்டிப்பா அங்க வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனி அங்க இருந்து அந்த ஜூக் ஜாயிண்ட் கூட்டிட்டு போயிடுறாரு. இவங்க எல்லாரும் இப்போ ஒன்னா சேர்ந்து அந்த ஜூக் ஜாயிண்ட்க்கு போயிட்டு அவங்களோட வேலை எல்லாத்தையுமே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அன்னைக்கு நைட் அதை ஓபன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க. அடுத்த சீன்ல சுட்டெரிக்கிற வெயிலையும் வான்ல இருந்து ஒரு இருள் இவங்களை நோக்கி வந்துட்டு இருக்கு. ஒரு மனுஷன் வானத்துல இருந்து அப்படியே குதிக்கிறான். அவன் மேல ஃபுல்லாமே தீயா இருக்குது. அவன் அந்த நெருப்பு எல்லாத்தையுமே அணைச்சிட்டு பக்கத்துல இருக்கிற ஒரு வீட்டுக்கு போயிட்டு அங்க இருக்கிற ஒரு கப்பல் கிட்ட என்ன ஒரு மோசமான கும்பல் துரத்திக்கிட்டு வந்துட்டு இருக்கு, அவங்களால என்னோட உயிருக்கே ஆபத்து இருக்கு, தயவு செஞ்சு என்ன அவங்க கிட்ட இருந்து காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹெல்ப் கேக்குறான். ஆனா அந்த வீட்டுல இருக்கிற கப்பல் இவன் கிட்ட கண்ணை காட்டிட்டு மரியாதை இங்க இருந்து வெளியில போயிரு அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க. உடனே அந்த ஆள் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, அவனோட பாக்கெட்ல இருந்து ஒரு 2-3 கோல்டு காயின் எடுக்கிறான். அதை எடுத்து அவங்க கிட்ட நீட்டிட்டு, இதை நான் உங்களுக்கு ஆஃபர் பண்றேன், இதை நீங்க வாங்கிக்கிட்டு உங்களோட வீட்டுல எனக்கு ஒரு இடம் கொடுங்க, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் இங்க இருந்துட்டு நான் எப்படியாச்சும் இங்க இருந்து போயிடுறேன் அப்படின்னு சொல்லி கெஞ்சி கேக்குறான். அவங்களும் இந்த தங்கத்தை பார்த்ததும் மனசை மாத்திக்கிட்டு அவனை அந்த வீட்டுக்குள்ள அலோவ் பண்ணிடுறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அவனை தேடிக்கிட்டு அவனை சொன்ன மாதிரி ஒரு கும்பல் வருது. அதுல இருக்கிற ஒருத்தன் அந்த கப்பல் கிட்ட வந்துட்டு, நீங்க இந்த மாதிரி ஒருத்தனை பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதுக்கு அந்த கப்பல், இல்ல நாங்க யாரையுமே பார்க்கல, இது எங்களோட பிரைவேட் ப்ராப்பர்ட்டி, இதுக்குள்ள நீங்க வரக்கூடாது, இங்க இருந்து வெளியில போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள துரத்தி விட்டுறாங்க. அந்த கும்பலோட தலைவன் அங்க இருந்து போறதுக்கு முன்னாடி அந்த கப்பல் கிட்ட, நீங்க அந்த ஆளுக்கு இங்க இடம் கொடுக்கல அப்படின்னா ஓகே, சப்போஸ் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ரொம்பவே டேஞ்சர், இப்போ நீங்க அவனோட சுயரூபத்தை பார்க்க மாட்டீங்க, இன்னைக்கு நைட்டு தான் உங்களுக்கு அது என்ன ஆகும் அப்படிங்கிற விஷயம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அலர்ட் கொடுத்துட்டு போறாரு. அவர் போனதுக்கு அப்புறமா அந்த லேடி அந்த வீட்டுக்குள்ள போய் பாக்குறாங்க. அங்க அந்த ஆளு அந்த லேடியோட ஹஸ்பண்ட கழுத்திலேயே கடிச்சு அவங்களோட ரத்தம் எல்லாத்தையுமே குடிச்சிடுறான். அதை பார்த்ததும் அந்த லேடி அப்படியே பயந்து கத்த ஆரம்பிக்கிறாங்க. இதோட அந்த சீனையும் கட் பண்றாங்க. அடுத்த சீன்ல இவங்க நினைச்ச மாதிரி அந்த கிளப் அன்னைக்கு நைட்டுக்குள்ள எப்படியோ அவங்க ஓபன் பண்ணிடுறாங்க. சுத்தி இருக்கிற எல்லா பிளாக் பீப்புளுமே அந்த கிளப்புக்கு வர ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்துல
நேரத்துல நம்ம சாம் பெர்லைன் அப்படிங்கிற ஒரு பொண்ண பார்த்தாரு இல்லையா? அந்த பொண்ணும் அந்த ஜூக் ஜாயிண்ட்க்கு வராங்க. நம்ம சாம் அவங்கள பார்த்ததும் அப்படியே சீன் போட்டுக்கிட்டு, "நான் தான் இந்த இடத்துல மியூசிக் ப்ளே பண்றேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் ஸ்டார்ட் பண்ணிருவேன். நீங்க இருந்து கேட்டுட்டு தான் போணும்" அப்படின்னு சொல்றான். இந்த டைம்ல நம்ம ஸ்டாக்கோட ஆளு மேரி அந்த கிளப்புக்குள்ள என்டர் ஆகுறாங்க. முதல்ல அவங்க ஒயிட் லேடி அப்படிங்கிறதுனால அவங்கள அந்த கிளப்புக்குள்ள யாரும் விட மாட்றாங்க. ஆனா அவங்க ஸ்டாக்கோட லவர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளப்புக்குள்ள வந்துடுறாங்க. நம்ம சாம் அவங்கள பார்த்ததும், "நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? நீங்கலாம் இங்க வரக்கூடாது" அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வெளியில போக சொல்லி கேட்கிறான். அதுக்கு மேரி, "எனக்கு உன்ன நல்லாவே தெரியும். நான் உன்ன சின்ன வயசுலயே பார்த்திருக்கேன். நீ இப்போ ரொம்ப பெரிய பையனாயிட்ட. வா நான் உனக்கு ட்ரிங்க்ஸ் ஆஃபர் பண்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூடயே உள்ள வந்துடுறாங்க. இப்போ மேரி சாமுக்கு ட்ரிங்க்ஸ் வாங்கி கொடுத்துட்டு ஸ்டாக்க பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த நேரத்துல ஸ்டாக் கரெக்ட்டா நம்ம மேரி கிட்ட வந்துட்டு, "நீலாம் அங்க வரக்கூடாது. வெளியில போ" அப்படின்னு சொல்லி ரூடா பேசுறாரு. அதுக்கு மேரி, "நான் இங்க தான் இருப்பேன்" அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போ நம்ம சாம் அப்படியே கிட்டார் வாசிச்சுட்டு ஒரு பாட்டு பாட ஆரம்பிக்கிறாரு. டெல்டா ஸ்லிம் அப்படிங்கிற அந்த ஆளும் மவுத் ஆர்கன் வாசிக்கிறாரு. இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு மியூசிக் போடுறாங்க. அது கேட்கிற எல்லாருக்குமே ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்கா இருக்கு. அவங்க எல்லாருமே குடிச்சிட்டு அந்த இடத்துல டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறாங்க. இப்போ இவங்க அந்த கிளப்புக்குள்ள தான் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க இல்லையா? ஆனா பார்க்குற வியூவர்ஸ் எல்லாத்துக்குமே அவங்க ஒரு நெருப்ப சுத்தி டான்ஸ் ஆடிட்டு இருக்கிற மாரி நமக்கு விஷுவல்ஸ் வந்து காட்டுறாங்க. அதே விஷுவல்ஸ தூரத்துல இருக்கிற ஒரு 3 பேர் பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த வானத்துல இருந்து ஒருத்தன் குதிச்சு வந்தான் இல்லையா? அவனும், அவன் ஒரு கப்பல் அட்டாக் பண்ணான் இல்லையா? அவங்களும் தான். ஆக்சுவலா அவனோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரெமிக். அவன் ஒரு வேம்பயர். அதாவது அவன் ஒரு இரத்த காட்டேரி. அவன் அந்த கப்பல் அட்டாக் பண்ணதுனால அவங்களும் இப்போ வேம்பயரா மாறிட்டாங்க. இந்த ஜூக் ஜாயிண்ட்ட இவங்க தூரத்துல இருந்து பார்த்துட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல நம்ம சாமும் பெர்லின் அப்படிங்கிற அந்த பொண்ணும் இன்டிமேசி ஆகுறாங்க. இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த 3 வேம்பயர்ஸும் அந்த ஜூக் ஜாயிண்டோட வாசல்ல வந்து நிக்கிறாங்க. அவங்கள பார்த்ததும் அங்க இருக்கிற காவல் காக்கிற ஒருத்தர், "நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? ஒயிட் பீப்பிள்லாம் அங்க அலோவ்ட் இல்ல" அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அந்த 3 பேரும், "எங்களுக்கு இந்த ஜூக் ஜாயிண்ட்ல கலந்துக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. எங்கள உள்ள விடுங்க" அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இந்த டைம்ல அங்க வர ஸ்மோக் அவங்க கிட்ட என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அவங்களும் நடந்த எல்லாத்தையுமே சொல்றாங்க. சோ இதுக்கு ஸ்மோக் என்ன சொல்றாரு அப்படின்னா, "சாரி சார், ஒயிட் பீப்பிள நாங்க அலோவ் பண்றது கிடையாது. ஒயிட்ஸ்க்குன்னு சொல்லிட்டு ஆப்போசிட்ல இன்னொரு ஜூக் ஜாயிண்ட் இருக்கு. நீங்க அங்க போய் ஜாயின் பண்ணிக்கோங்க" அப்படின்னு சொல்றாரு. உடனே அந்த ரெமிக் இருக்கான் இல்லையா? அந்த வேம்பயரோட ஹெட் உள்ள இருக்கிற மேரிய கை காட்டி, "நீங்க ஒயிட்ஸ் அலோவ் பண்ண மாட்டீங்க அப்படின்னா அந்த பொண்ணு எப்படி உள்ள வந்தா?" அப்படின்னு சொல்லி கேக்குறான். அதுக்கு ஆனி, "அவ எங்க ஃபேமிலில ஒருத்தி" அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்ப நம்ம ஸ்மோக் அவங்கள அலோவ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து அனுப்பிச்சு விட்டுறாரு. இதுக்கப்புறமா மேரியும் ஸ்டாக்கும் தனியா பேசிக்கிறாங்க. மேரி நம்ம ஸ்டாக் கிட்ட ஒரு ஐடியா சொல்றாங்க. அந்த ஒயிட் பீப்பிள்ல நம்ம அலோவ் பண்ணோம் அப்படின்னா அவங்க கிட்ட நிறைய காசு இருக்கும். இந்த பிளாக் பீப்பிள் கிட்ட எதுவுமே இருக்காது. அவங்களால நமக்கு அவ்வளவு ப்ராஃபிட் எதுவுமே கிடையாது. நான் இப்போ வெளியில போயிட்டு அவங்க கிட்ட எவ்வளவு காசு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வரேன். நிறைய இருந்துச்சு அப்படின்னா அவங்கள நம்ம உள்ள சேர்த்துக்கலாம். நமக்கு நிறைய காசு கிடைக்கும் அப்படின்னு ஒரு ஐடியா குடுக்குறாங்க. இந்த ஐடியா வந்து நம்ம ஸ்டாக்குக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அதனால அவரும் இதுக்கு ஓகே அப்படின்னு சொல்லிடுறாரு. மேரி அங்க இருந்து போறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டாக் மேரி கையில அவங்களோட சேஃப்டிக்காக அவரோட கன்ன குடுத்து அனுப்பிச்சு விடுறாரு. இப்ப அந்த ஜூக் ஜாயிண்ட விட்டு வெளியில வர மேரி அங்க வெளியில உட்கார்ந்திருக்கிற அந்த 3 பேர்கிட்டயும் போயிட்டு பேச்சு குடுக்குறாங்க. இப்ப அந்த ரெமிக் கிட்ட போயிட்டு, "உன்கிட்ட எவ்வளவு காசு இருக்கு?" அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அவன் அவனோட பாக்கெட்ல இருந்து நிறைய கோல்டன் காயின்ஸ் எடுத்து காட்டுறான். அத பார்த்ததும் மேரி, "நீங்களும் எங்க கூட ஜாயின் பண்ணிக்கோங்க. ப்ராப்ளம் இல்ல. உங்களுக்கு மியூசிக் அவ்வளவு பிடிக்கும் அப்படின்னா எங்களுக்கு எந்த ஒரு இஷ்யூஸும் இல்ல" அப்படின்னு சொல்றாங்க. இந்த டைம்ல அந்த ரெமிக்கோட வாயில இருந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஜொல்லு ஊத்துது. ஏன் அப்படின்னா அவன் ஒரு வேம்பயர் இல்லையா? அவனுக்கு ஒரு மனுஷங்கள பார்த்ததும் அவங்களோட ரத்தத்த குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஒரு சிம்டம் அவனுக்கு வருது. அவனோட ரியாக்ஷன பார்த்ததுமே மேரி உஷாராயிடுறாங்க. அவங்க கையில இருக்கிற கன்ன எடுத்து அவங்க முன்னாடி நீட்டிட்டு, "நீங்க யாருமே இங்க இருக்கக்கூடாது. உடனே இங்க இருந்து கிளம்பிருங்க. நீ நல்லவன் கிடையாது" அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அந்த 3 பேரும் அப்படியே பேசிக்கிட்டு மேரி கிட்ட நகர்றாங்க. இத அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் அந்த கிளப்புக்குள்ள எல்லாரும் நல்லா பார்ட்டி பண்ணி என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல மேரி அந்த கிளப்புக்குள்ள என்டர் ஆகுறாங்க. அவங்க நேரா ஸ்டாக் கிட்ட போயிட்டு அவரை செடியூஸ் பண்றாங்க. அண்ட் அவங்க 2 பேருக்குள்ள ஒரு இன்டிமேசி ஏற்படுது. இந்த நேரத்துல நம்ம ஸ்டாக்க தேடி வர சாம் அவங்க 2 பேரும் இன்டிமேட்டா இருக்கிறத பாத்துடுறாரு. அவரு உடனே ஸ்மோக் கிட்ட போயிட்டு நடந்த எல்லாத்தையுமே சொல்றாரு. இத பார்த்து காண்டாகிற ஸ்மோக் உடனே நம்ம ஸ்டாக்க தேடி அந்த ரூம்குள்ள வந்து பாக்குறாரு. அந்த இடத்துல மேரி ஸ்டாக்கோட கழுத்தை கடிச்சு அவங்களோட ரத்தத்தை எல்லாத்தையுமே குடிச்சிட்டு இருக்காங்க. அதை பார்த்ததும் ஸ்மோக்குக்கு அப்படியே ஷாக் ஆயிருது. அவர் உடனே அவர் கையில இருக்கிற கன்னை எடுத்து மேரிய ஷூட் பண்ணிடுறாரு. மேரியோட உடம்புல ஒரு 4 குண்டு இறங்குது. அப்படி இருந்துமே அவங்க சாகல. அவங்க அந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆகி ஓடிடுறாங்க. போறதுக்கு முன்னாடி, "நாங்க எல்லாரும் சேர்ந்து கண்டிப்பா உங்க எல்லாரையுமே கொல்லுவோம்" அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஓடிடுறாங்க. இப்போ ஸ்மோக் போயிட்டு ஸ்டாக்க காப்பாத்த முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாரு. நம்ம ஸ்டாக்கோட கழுத்துல இருந்து ரத்தம் அப்படியே வழிஞ்சிட்டு இருக்குது. தர ஃபுல்லா ரத்தமா இருக்குது. ஒரு 5 நிமிஷம் போராடி பாக்குறாங்க. அதுக்கப்புறமா ஸ்டாக்கோட உயிர் போயிருது. இதுக்கப்புறமும் இந்த பார்ட்டியை கண்டினியூ பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பார்ட்டிக்கு வந்து எல்லாத்தையுமே அங்க இருந்து வெளியில அனுப்பிச்சிடுறாங்க. ஸ்டாக் இறந்துட்டாரு அப்படின்னதும் அவரோட டெட் பாடியை அந்த ரூம்ல போட்டு பூட்டி வச்சிடுறாங்க. இந்த நேரத்துல நம்ம ஸ்மோக்கோட ஃப்ரெண்டு சோவோட ஒய்ஃப் கிரேஸ் இருக்காங்க இல்லையா? அவங்க சோ கிட்ட, "இங்க நடக்கிற எதுவுமே சரியில்லை. நீ உடனே போயிட்டு நம்ம கார் எடுத்துட்டு வா. நம்ம இங்க இருந்து கிளம்பிடலாம். நம்மளோட பொண்ணு வீட்ல
தனியா இருக்கா அப்படின்னு சொல்றாங்க. ஷோவும் ஓகே நான் போயிட்டு கார் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளப்பை விட்டு வெளியில கிளம்பி போறாரு. இந்த நேரத்துல அந்த கிளப்போட வாசல்ல கான்பிரட் அப்படிங்கிற ஒருத்தர் வராரு. அவர் தான் அந்த கிளப்பை பாதுகாத்துட்டு இருந்தாரு. அவரையுமே அந்த வேம்பயர்ஸ் அட்டாக் பண்ணிருக்காங்க. அவரோட உடம்புல நிறைய ரத்தக்கரை இருக்குது. அவரை பார்த்ததும் நம்ம ஸ்மோக் கோவப்படுறாரு. இந்த கிளப்பை பாதுகாக்கிற பொறுப்பை நான் உன்கிட்ட தான் கொடுத்துருந்தேன். ஆனா நீ எங்கேயோ போயிட்ட. இப்ப இங்க என்னெல்லாமோ நடந்து போச்சு. இப்ப இதுக்கெல்லாம் யார் பதில் சொல்வா? உனக்கு இனி இங்க வேலை கிடையாது. இங்க இருந்து போ அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, சரி ஓகே நான் இங்க இருந்து போயிடுறேன். ஆனா நான் இவ்வளவு நேரம் வேலை பார்த்தல அதுக்கான காசை எனக்கு கொடு அப்படின்னு சொல்றான். உடனே நம்ம ஸ்மோக் அவரோட பாக்கெட்ல இருந்து கொஞ்சம் காசு எடுத்து அவர்கிட்ட கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அந்த டைம்ல ஆனி அவர்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விடுறாங்க. ஸ்மோக் அந்த காசை அவர் கையில கொடுக்கவும் அவர் என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா நம்ம ஸ்மோக்கோட கையை கடிக்க ட்ரை பண்றாரு. ஸ்மோக் அவர் கையில இருக்கிற கண்ணை எடுத்து அந்த ஆளோட தலையில ஷூட் பண்ணி அவர் அங்க இருந்து வெளியில தூக்கி போட்டுறான். இப்ப அவங்க அந்த கிளப்போட டோரையே க்ளோஸ் பண்ணிடுறாங்க. இப்ப அவங்களுக்கு என்ன புரிய வருது அப்படின்னா வெளியில இருக்கிற எல்லாருமே ஒரு வேம்பயர்ஸ். அவங்க இவங்களை அட்டாக் பண்ணாங்க அப்படின்னா இவங்களும் வேம்பயர்ஸா மாறிடுவாங்க. ஸோ இந்த கிளப்பை விட்டு வெளியில போனா கண்டிப்பா அவங்களோட உயிர் போயிடும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறாங்க. இதுக்கு அடுத்த சீன்ல அந்த ரூம்குள்ள அடைச்சு வச்ச ஸ்டாக் வந்து உயிரோட வந்துடுறான். அவன் ஒரு வேம்பயர் ஆயிடுறான். ஓகேவா, அவன் அந்த கதவை திறந்து விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். அங்க இருக்கிற யாருமே அந்த கதவை திறக்கல. அதனால அவன் கோவத்துல அந்த கதவை உடைச்சுக்கிட்டு வெளியில வந்து அங்க இருக்கிற எல்லாருமே கடிக்க ட்ரை பண்றான். அந்த நேரத்துல நம்ம ஆனி ஒரு தண்ணியில கார்லிக்க போட்டு அவன் மேல ஊத்துறாங்க. அது அவன் மேல பட்டதும் அப்படியே தீ பிடிச்ச மாதிரி அவனுக்கு எரியுது. அதனால அவன் அந்த கிளப்ல இருந்து வெளியில ஓடிடுறான். இந்த நேரத்துல கிரேஸ் நம்ம ஸ்மோக் கிட்ட போயிட்டு இந்த மாதிரி என்னோட ஹஸ்பண்ட் கார் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில போனாரு. இன்னும் உள்ள வரல. அவருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. நான் போயிட்டு பார்க்க போறேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஸ்மோக் என்ன சொல்றாருன்னா காலையில வரைக்கும் யாருமே வெளியில போக வேணாம். இப்ப வெளியில போனா நம்மளோட உயிருக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள தடுத்துடுறாரு. இதுக்கப்புறமா ஆனி என்ன பண்றாங்க அப்படின்னா இவங்களுக்குள்ளே யாராவது வேம்பயர்ஸ் இருக்காங்களா அப்படிங்கறத டெஸ்ட் பண்றதுக்காக எல்லாரு கையிலுமே ஒவ்வொரு பீஸ் கார்லிக் கொடுத்து இதை நீங்க சாப்பிட்டு காட்டுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா வேம்பயர்ஸ்க்கு கார்லிக் பிடிக்காது. அங்க இருக்கிற எல்லாருமே அதை சாப்பிட்டு காட்டுறாங்க. சோ அதுல யாருமே வேம்பயர் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் ஆயிருது. இந்த டைம்ல நம்ம கிரேஸோட ஹஸ்பண்ட் ஷோ வராரு. அவர் அந்த கிளப்போட டோரை தட்டுறாரு. அவங்க எல்லாரும் போயிட்டு உடனே டோரை ஓபன் பண்றாங்க. டோருக்கு வெளியில ஷோ நிக்கிறாரு. அவர் கிரேஸ பார்த்ததும் வா நம்ம வீட்டுக்கு போலாம், நான் கார் எடுத்துட்டு வந்திருக்கேன், நம்மளோட பொண்ணு வீட்டுல தனியா இருக்கா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. கூப்பிடுறது ஷோ இல்ல அப்படிங்கிற விஷயத்த அவங்க எல்லாருமே புரிஞ்சுக்கிறாங்க. அவரும் அந்த வேம்பயர்ஸால அட்டாக் பண்ணப்பட்டிருக்காரு. இந்த நேரத்துல இந்த வேம்பயரோட தலைவர் ரெமிக் அந்த இடத்துக்கு வரான். அவன் கூட ஒரு பெரிய கூட்டமே இருக்குது. அவன் நம்ம கிரேஸ் இருக்காங்க இல்லையா அவங்க கிட்ட உன்னோட பொண்ணு வீட்டுல தனியா தான் இருக்கா, அவளோட உயிருக்கு ஏதாவது ஆபத்தாயிர போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிரேஸ மிரட்டுறான். அந்த நேரத்துல அவன் சாம பார்த்ததும் நீ தான் இது எல்லாத்துக்குமே காரணம், உன்னோட மியூசிக் தான் என்னை எவ்வளவு தூரம் இழுத்து என்னை இந்த இடத்துக்கு கொண்டு வந்துச்சு, நீ எங்களோட குழுக்கு கண்டிப்பா தேவைப்படுத, அதனால நான் இவங்க எல்லாரையுமே உயிரோட விட்டுறேன், நீ ஒருத்தர் மட்டும் எங்க கூட வந்து ஜாயின் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். நம்ம சாமா உன்னோட உயிரை தியாகம் பண்ணி இவங்க எல்லாத்தையும் காப்பாத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம் அப்படின்னு தான் முடிவு பண்றான். அந்த டைம்ல நம்ம ஸ்மோக் இருக்கார் இல்லையா அவர் அவனை போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. இந்த டைம்ல நம்ம ஸ்டாக் அந்த இடத்துக்கு வராரு. அவர் இப்போ ஒரு வேம்பயரா இருக்காரு. அவரும் ரெமிக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாரு. நீங்க எல்லாருமே கொஞ்ச நேரத்துல சாக போறீங்க, அதனால ஒழுங்கா எங்க கூட வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு வார்னிங் கொடுத்துட்டு அந்த இடத்துல இருந்து போயிடுறாங்க. இதுக்கு அடுத்த சீன்ல கிரேஸ் இருக்காங்க இல்லையா அவங்க நம்ம ஸ்மோக் கிட்ட போயிட்டு என்னால இதுக்கு மேல இந்த கிளப்புக்குள்ள இருக்க முடியாது, என்னோட பொண்ணு வீட்டுல தனியா இருக்கா, நான் அவங்கள எதிர்த்து போராட போறேன், என்னோட பொண்ணு எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற ஆயுதம் எல்லாத்தையும் எடுத்துட்டு கிளம்புறாங்க. அவங்களுக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு அங்க இருக்கிற மத்த எல்லாருமே அந்த வேம்பயர்ஸ் கூட சண்டை போடுறதுக்காக தயாராகிறாங்க. இப்ப இவங்களுக்குள்ள ஒரு பெரிய சண்டையே நடக்குது. அந்த சண்டையில நம்ம ஆனி இறந்துடுறாங்க. அதுக்கப்புறமா நம்ம டெல்டா இருக்கார் இல்லையா அவர் தன்னோட உயிரை பணயமா வச்சு அவங்க எல்லாத்தையுமே காப்பாத்திடுறாரு. இவங்க எல்லாரும் அங்க இருந்து தப்பிச்சு ஓடும்போது பெர்லைன ரெமிக் கடிச்சு ஒரு வேம்பயரா மாத்திடுறான். அங்க இருக்கிற முக்காவாசி பேர் இந்த வேம்பயர்ஸால அட்டாக் பண்ணி இறந்து போயிடுறாங்க. இப்போ மிச்சம் இருக்கிறது நம்ம ஸ்மோக்கும் சாமும் மட்டும் தான். ஒரு பக்கம் நம்ம ஸ்மோக்கும் ஸ்டாக்கும் அடிச்சுக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ரெமிக் இருக்கான் இல்லையா அவன் நம்ம சாம ஒரு வேம்பயரா மாத்துறதுக்காக அவனை துரத்திட்டு போயிட்டு இருக்கான். ஸ்மோக் வந்து ஸ்டாக்க கொல்ற நிலைமைக்கு போயிடுறாரு. ஆனா கடைசியில அவனை கொல்லாம உயிரோட விட்டுறாரு. இந்த பக்கம் நம்ம சாம் இருக்கான் இல்லையா அவனை ரெமிக் அட்டாக் பண்ண வரும்போது அவன் கையில இருக்கிற கிட்டாரை வச்சு ரெமிக்கோட தலையில ஓங்கி அடிச்சிடுறான். அந்த கிட்டாருக்குள்ள ஒரு சில்வர் பிளேட் இருக்குது. அது ரெமிக்கோட தலையை அப்படியே கட் பண்ணிருது. சில்வர் வந்து வேம்பயர்ஸ்க்கு சுத்தமா ஆகாது. அவனோட தலையில அடிபட்டதுமே சுத்தி இருக்கிற எல்லா வேம்பயர்ஸுமே அவங்களுக்கு வலிக்கிற மாதிரி கத்துறாங்க. இப்போ சம கான்ல இருக்கிற ரெமிக் அப்படியே நம்ம சாம அட்டாக் பண்ண வரான். இந்த டைம்ல அவனுக்கு பின்னாடி இருந்து நம்ம ஸ்மோக் ஒரு பெரிய வாள் எடுத்து அவனை குத்தி கொலை பண்ணிடுறாரு. கரெக்டா அந்த நேரத்துல சூரியன் உதயம் ஆகுது அப்படிங்கறதுனால அந்த சன்ரைஸ் எல்லாமே அவங்க மேல பட்டு அவங்க அந்த இடத்துல எரிஞ்சு சாம்பல் ஆயிடுறாங்க. ஸ்மோக் சாம் கிட்ட நீ என்னோட கார் எடுத்துட்டு இந்த இடத்த விட்டு ஃபர்ஸ்ட் போயிரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்க இருந்து அமுச்சு விட்டுறாரு. இந்த டைம்ல நம்ம ஸ்மோக்குக்கும் ஸ்டாக்குக்கும் அந்த இடத்த ஒரு வெள்ளக்கார வித்தான் இல்லையா அவன் அந்த இடத்துக்கு நிறைய வெள்ளக்காரங்களை கூட்டிட்டு வரான். அவங்க எல்லாரும் சேர்ந்து ஸ்மோக்
ஸ்மோக்கையும் ஸ்டாக்கையும் அட்டாக் பண்ணிட்டு அந்த இடத்த திரும்ப எடுத்துக்கலாம் அப்படிங்கிற பிளான்ல தான் வராங்க. அன்னைக்கு நைட் என்ன நடந்துச்சு அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு சுத்தமா தெரியல. இப்போ நம்ம ஸ்மோக் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பெரிய ஷாட் கன் எடுத்து அவங்க எல்லாரையுமே அந்த இடத்துலயே போட்டு தள்ளிடுறாரு. அங்க நடக்கிற சண்டையில குண்டடிப்பட்டு அவரும் இறந்து போயிடுறாரு. இதுதான் அதுக்கு முத நாள் நடந்த அந்த பெரிய சம்பவம். இதுக்கப்புறமா பல வருஷம் கழிச்சு ஃபியூச்சர்ல என்ன நடக்கு அப்படிங்கறத நமக்கு காட்டுறாங்க. சாம் வந்து ஒரு பெரிய கிட்டாரிஸ்ட் ஆயிடுறான். அவனுக்கு நிறைய ஃபேன்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம சைடுல ஒரு ஜூக் ஜாயிண்ட் வச்சு நடத்திட்டு இருக்கான். இப்போ சாமுக்கு ஏஜ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 40ல இருந்து 50 வயசு கிட்ட இருக்கும். இந்த நேரத்துல அவனோட ஜூக் ஜாயிண்ட்க்கு 2 பேர் வராங்க. அது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டாக்கும் மேரியும் தான். அவங்க 2 பேருமே இன்னும் சாகல. அவங்கள பார்த்ததும் நம்ம சாம் அப்படியே ஷாக் ஆயிடுறான். அவங்க 2 பேர்கிட்டயும் நீங்க எப்படி உயிரோட இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். அதுக்கு நம்ம ஸ்டாக் என்ன சொல்றாரு அப்படின்னா, அன்னைக்கு ராத்திரி ஸ்மோக் என்ன கொலை பண்ணாம அப்படியே விட்டுட்டான். அதுக்கு பதில்ல நான் சாமை எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட ஒரு சத்தியத்தை வாங்கிக்கிட்டான். அதனாலதான் நானும் உன்னை இவ்வளவு நாள தேடி வரவே இல்லை அப்படின்னு சொல்றான். இதை கேட்டதும் நம்ம சாமுக்கு ரொம்பவே எமோஷனல் ஆகுது. இப்போ சாமுக்கு மட்டும்தான் வயசாயிருக்கு. நம்ம ஸ்டாக்கும் மேரியும் அப்படியே தான் இருக்காங்க. ஏன் அப்படின்னா அவங்க ஒரு வேம்பயர்ஸ், மனுஷங்க கிடையாது. இப்போ சாம் அவங்களுக்காக கிட்டார் வாசிச்சுட்டு ஒரு பாட்டு பாடுறான். இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறமா அவங்க எல்லாருக்குமே அவங்களோட பழைய மெமரிஸ் எல்லாமே ஞாபகத்துக்கு வருது. இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க அந்த இடத்த விட்டு கிளம்பி போறாங்க. அவங்க போறதுக்கு முன்னாடி சாம் ஸ்டாக் கிட்ட என்னோட லைஃப்ல அன்னைக்கு சன்செட்டுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சோ அதுதான் பெஸ்ட் டே அப்படின்னு சொல்றான். அதாவது அந்த வேம்பயர்ஸ் எல்லாம் அட்டாக் பண்ணாங்க இல்லையா, அதுக்கு முன்னாடி நடந்த சம்பவம் எல்லாத்தையும் தான் அவன் பெஸ்ட்னு சொல்றான். அண்ட் நீ இப்போ எப்படி ஃபீல் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஸ்டாக் கிட்ட ஒரு கேள்வி கேட்கறான். அதுக்கு ஸ்டாக் என்ன சொல்றான் அப்படின்னா, அன்னைக்கு தான் நான் கடைசியா என்னோட சகோதரனை பார்த்தேன். அண்ட் அன்னைக்கு தான் நான் கடைசியா சூரியனை பார்த்தேன். அன்னைக்கு தான் எனக்கு பெரிய ஹாப்பியஸ்ட் டே அப்படின்னு சொல்றான். இதோட இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. இந்த படம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த படத்துல ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு அதுக்கான ரிப்ளை கொடுக்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.